புத்தரை வந்து எப்படி எதிர்த்தாங்க அப்படின்னு கேட்டால், சிவனோட மறு அவதாரம் புத்தர், கடவுளோட அவதாரம் யார்? புத்தர். எதுக்குடா வந்தார்னா, இந்துக்கள்லாம் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி சொர்க்கத்துக்கு போகிறாங்க. சொர்க்கத்துக்கு போகிற இந்த இந்துக்களை நரகத்துக்கு வர வைக்கணும்னு என்ன செய்யுதுன்னு யோசித்தாராம். அதனால் கெட்டதை போதிச்சார். கடவுளே வந்து நரகத்துக்கு ஆள் இல்லைன்றதுனால ஆள் பிடிக்கிறதுக்கு வந்தார் புத்தர் அப்படின்னு சொல்லி புத்தர் மேலே பழிய வச்சாங்க. புரியுதுங்களா என்ன சொல்கிறாரு? அப்போ கடவுள் சொன்னவனுக்கு இவ்வளோ பிரச்சனை. நான் கடவுள் சொல்கிறேன். நானும் கடவுள் வந்து ஒரு பொருள் கிடையாது. பொருள் மயக்கத்தினால நீங்கள் ஆயிட்டீங்க. சூன்யம் தான் அது. அழுது சொல்லிட்டேன், திட்டி சொல்லிட்டேன், என்னென்னோ பண்ணிட்டேன். இப்போ டெக்னிக்கலாகவும் பேசி பார்க்குறேன், எனக்கு தெரியல புரியுமான்ட்டு. ஆனால் இதுதான் உண்மை. அப்போ கடவுள் வெற்றிடம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பொருள்லேருந்து ஒரு பொருள் வந்ததுன்றது இல்லை, அந்த பொருள்லேருந்து எல்லா பொருளும் வந்தது. எல்லா பொருளும் திரும்ப அந்த பொருளுக்கு தான் திரும்புது. நல்லா புரியணும். வெட்ட வெளி அப்படியே தான் இருக்குது. அதுலேருந்து பொருள்கள் வருது, திரும்ப அந்த பொருளுக்கு போகுது. இப்படி நடக்கலை. இது இப்படி கை பண்ண நேரத்தில் நடக்கலை. அதுக்கான காலம் அதிகமாக இருந்தது. இமிடியேட்டாக உங்களுக்கு காட்ட முடியல, எப்படி மாறிச்சுட்டு. ஆனால் இன்றைக்கும் அது நிகழ்ந்துனே இருக்குது. அந்த மாற்றம் இருக்குது பாருங்கள், அது இன்றைக்கும் நகர்ந்து. அந்த வெற்றிடத்தில் சத்தம் இருக்குது. அந்த வெற்றிடத்தில் அதை அனுபவிக்கிறனுக்கு புரியுது. இது அனுபவிக்க முடியறதுக்கான பயிற்சியெல்லாம் நான் கொடுக்குறேன். போராட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய இன்னொரு பக்கம் இருக்கும்ல, இன்னொரு பக்கம் என்னுடைய சேட்டைங்க, விளையாட்டு தானே. ஒரு மனிதன் வாழும்போது ஒத்துக்க முடியாத ஒரு மனிதனை செத்துட்டு பேர் ஒத்துப்பான். பாரதியார் இருந்தார், கூட செத்தவனோ கூட போனவனோ 20 பேர் கூட இல்லையாம், கேள்விப்படுறோம் புதைக்கிறதுக்கு. மனிதனுடைய மேனரிசம் ஒத்துக்க முடியாது என்னால். ஒரு நேரடியாக இருக்கிறாங்களே ஃபிசிக்கலாக, அவனுடைய மேனரிசம் என்னால் ஒத்துக்க முடியாது. அவன் பல் வளர்க்காமல் என்ன கூட பேசும்போது அவனுக்கிட்ட இருந்து வர வார்த்தை இருக்குதுல்ல, நாத்தம், நான் நேரடியாக கேட்டுனுக்கிறேன். ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், அதில் நாற்றம் அடிக்கிறது இல்லை. வேணும்னா நீங்கள் அந்த ரூமில் ஸ்ப்ரே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வாசனை எப்படி தான் இருக்கும். அவன் பல் நாத்தம் நீங்கள் என்ன பண்ணல, ஆனால் அந்த வார்த்தை மட்டும்தான் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஒரு நடிகையோ பார்க்குறீங்க, அவங்க 2 பேரும் முத்தமிடுற காட்சிகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, சகிச்சின்னு கூட குத்துருக்கலாம், நாத்தம் அடிச்சிருக்கலாம் அவங்க 2 பேருக்குள்ளே, அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் பார்க்குற அதை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆர்வமாக செய்கிறாங்கன்ற மாதிரி தான் பார்க்குறீங்க. இதழில் கதை எழுதும் நேரம் இதுன்னு ஒருத்தர் பண்ணுறாருன்னா நீங்கள் அதை சந்தோஷமாக பார்த்துன்னுக்கலாம். ஏன்? ஃபிசிக்கல் அட்டென்ஷன் இல்லைன்னா நீங்கள் உங்களால் ஒத்துக்க முடியுது. ஃபிசிக்கல் அட்டென்ஷன் இருந்தால் வாழும்போது அவருடைய மேனரிசத்தை உங்களால் ஒத்துக்க முடியல. எனக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கும், நான் பேசுறது போகிறது, எனக்குன்னு ஒரு வாசனை, என் வார்த்தையில் இருக்கிற ஜாலங்கள், என் வார்த்தையின் உச்சரிப்பு, இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வரும், ஒத்து வராமல் இருக்கும். பட் சொல்கிற உண்மை அதை கூட சேர்ந்து மறைஞ்சிச்சு. சேர்த்துட்டா அதெல்லாம் போயிடுச்சு. ஒரு மனிதன் செத்துட்டான்னா மேனரிசம் போயிடுச்சு.